வெல்கம் பேக் சினிமா ஒடிசி. நீங்கள் நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. என்னென்னா, அரசன் படத்தோட அப்டேட் என்னென்னு, கலைப்புலி எஸ்தானு வந்து தியேட்டரில் நாங்கள் ப்ரொமோ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாரு. அதுக்காக சார்ஜும் பண்ணப்படும், ஒரு மினிமம் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் டியூரேஷன் உள்ள ப்ரொமோ அது. ஸோ என் கேள்வி என்னென்னா, அப்படி தியேட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ப்ரொமோ வர்த்தான்னு கேட்கல, அப்படி பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிறதான் என்னோடய கேள்வி. இட்ஸ் ஓகே, படத்தோட ட்ரைலர் டீசர்லாம் ஏதாச்சும் ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடுவாங்க, அது நார்மல், அது ஓகே. ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, படத்தோட ப்ரொமோவே தனியாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதில் வேறு சில ஷோஸ் ஹவுஸ்ஃபுல், நிறைய ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி. டிக்கெட் சார்ஜ் 50 ரூபான்னு நினைக்கிறேன், தெரியல. மேபி அதுக்கும் கம்மியாகவும் இருக்கலாம், சரியாக தெரியல. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா, இது வந்து October 16 அன்றைக்கி தியேட்டரில் விடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ப்ரொமோவில் தான் ஒரு முக்கியமான ஒரு ரிவீல் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ப்ரொமோவில் நிறையலாம் இல்லை, சிம்பு அதில் ஒரு ஸ்டார்டிங் கிளிம்ஸ் விட்ட அந்த சீனோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. ஸோ வடச்சென்னையோட யூனிவர்ஸ்ன்னு ஒரு டேக்லைன் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஹைப் படத்துக்கு. எல்லோரும் ஸ்டார்டிங்லேயே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை வடச்சென்னை யூனிவர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. படம் எல்லாம் ஓகே, ப்ரொமோலாம் டீசெண்டாக தான் இருந்துச்சு, எல்லாம் ஓகே. அந்த பிஜிஎம் கூட ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு என்ன கேள்வினா, இந்த அளவுக்கு அது இந்த அளவுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணி இது பண்ணணுமா? இது இப்போ தமிழ் சினிமாவில் புதிய டெக்னிக்காக கொண்டு வராங்களா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. மேபி இந்த நெல்சனுடைய அந்த ப்ரொமோ ஐடியா அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஃப்ரீயாக யூடியூப்பில் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நல்லா என்ஜாயபுளாக பார்க்க ஃபன்னியாக இருக்கும். அந்தளவுக்கு இது நல்லா இருந்துச்சா, இந்த ப்ரொமோ அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கொஷின் மார்க். ப்ரொமோ வந்து கொஞ்சம் வேணுன்ட்டுக்கே தியேட்டர் மெட்டீரியல் சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்துச்சு, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. தனுஷை போடுங்க ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் ஒரு சிலது அந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக லெட்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸ்டார்டிங்லேயே ட்ரெண்டிங்கில் இந்த போஸ்டர் ப்ரொமோவோடைய அந்த இது தான் இருந்துச்சு. ப்ரொமோக்கெல்லாமா லெட்டர் பாக்ஸ் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் தப்பு சொல்ல, எனக்கு புதுசாக ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து அதில் ஒருத்தர் வேறு 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தாரு. ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துருந்தா அதை நம்ம யூடியூப்பில் ஃப்ரீயாக பார்த்துருக்கலாம். நானும் ஃப்ரீயாக நேற்று தான் பார்த்தேன். சவுண்டு அந்த மியூசிக் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இட் வாஸ் அ குட், நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. எனக்கு என்னென்னா, சரி ஓகே, சார்ஜ் பண்ணுறோம், ஒரு 5 மினிட்ஸுக்கு இருக்குது அப்படின்னா, படத்தில் வர ஒரு கதை லைட்டாக ஒரு பாட் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது மிமிக் பண்ணுற மாதிரி இருக்குது. சம்திங் யாரையா கூப்பிட்டு வந்து டேரக்டர்ன்ற ஒரு ஃபேஸில் ஒருத்தரை நிற்க வச்சு அவர்கிட்ட கதை சொல்கிற மாதிரி சம்திங் அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு இது லைட்டாக செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இது கம்ப்ளீட்லி என்னுடைய என்னுடைய தாட் தான் இந்த ப்ரொமோவை பற்றி. ஸோ உங்களுடைய தாட் என்னென்னு கமெண்ட்ஸில் வேணால் லீவ் பண்ணிட்டு போங்க.